பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம செய்ய போகிறது 3 கிலோ வான்கோழி பிரியாணி. அது முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கவலையே படாத, நான் அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை ஏற்றிக்கலாம். 3 கிலோ வான்கோழி பிரியாணி செய்ய 1 கிலோக்கு வந்துட்டு 400 கிராம் வெங்காயம். இப்போ 3 கிலோ செய்ய போகிறோம். 1 கிலோ 200 கிராம் வெங்காயம் போட்டுக்கலாம். 6 கிராம் பட்டை, 6 கிராம் லவங்கம், 6 கிராம் ஏலக்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் 1 கிலோ பிரியாணிக்கு 200 ml. இப்போ 600 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்னைக்கு ஈஸ்டர், அதனால தான் ஸ்பெஷல் வந்து வான்கோழி பிரியாணி. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் கலரி விடுங்க. அப்போ தான் வெங்காயம் சீக்கிரத்தில் வதங்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி 300 கிராம், பூண்டு 150 கிராம், கூடவே 30 கிராம் வெறும் மிளகாய் தூள் இதை ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே அது கூடவே 1.5 கட்டு புதினா, 1.5 கட்டு கொத்தமல்லி இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது 1 கிலோ பிரியாணியாக செய்கிறதா இருந்தால் நம்ம இஞ்சி பூண்டு தனித்தனியாக போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி வெறும் மிளகாய் தூள்லாம் தனித்தனியாக போடுவோம். இது 3 கிலோன்றதுனால கொஞ்சம் அனல் ஏறும், அனலில் நிற்க முடியாது. அதுக்காக எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இஞ்சி பூண்டு போட்டு ஒரு நிமிஷம் இல்லை 1.5 நிமிஷம் ஆகிருக்கும். இப்போ நல்லா இஞ்சி பூண்டு வாசனைலாம் போயிடுச்சு. அடுத்தது 1 கிலோ 200 கிராம் தக்காளி, ஒரு 10லேருந்து 12 பச்சை மிளகா, 600 மில்லி தயிர் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை ஸ்பீடாக வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு தக்காளியை வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும் தக்காளி. நம்ம ஒரு கைப்பிடி உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு பேலன்ஸ் எவ்வளோ உப்பு தேவை அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஏன்னா வான்கோழின்றதுனால கொஞ்சம் ஸ்மெல் ஒரு இது வரும், கவுச்சி வாசனை இருக்கும். தக்காளி வதங்கிடுச்சு, ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ 3 கிலோ வான்கோழி ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே கறி போட்டு ஒரு 10 நிமிஷம் வதக்கிட்டு வான்கோழி வேக ஒரு 1/4 ஹவராச்சு எடுக்கும். அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கலாம். ஒரு 2.25லேருந்து ஒரு 2.5 லிட்டர் வரைக்கும் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 1/4 ஹவர் வேகும் அது. இப்போ தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் இருக்கும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். கறி வேக போட்டு இப்போ 20 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. கறி இப்போ வெந்துருச்சு நல்லா. இப்போ அரிசி போட்டுடலாம். இப்போ வேக வச்ச அரிசி, ஆஃப் பாயில் பண்ண அரிசியை அதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ அரிசியை கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். இப்போ மசாலாவோட அரிசி மேலே இருக்குது, மசாலா கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுட்டு நம்ம மூடி போட்டுடலாம்.
மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் ஆவி வெளியே வரும். ஆவி வெளியே வந்து தான் நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு 20 நிமிஷம் தம்மில் விட்டுடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, ஆவிலாம் வெளியேற ஆரம்பிச்சிச்சு. இப்போ கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் தம்மில் விட்டுடலாம். இது வெயிட்டுக்காக மேலே பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ தம் போட்டு 20 நிமிஷம் ஆகுது. இப்போ எடுத்து பார்க்கலாம். சைடில் பார்க்கலாம், தண்ணியெல்லாம் வத்திடுச்சு. இப்போ அரிசியை திருப்பி போட்டுடலாம். அரிசி நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் பரிமாறிக்கலாம்.